உதவி செய்தாலுமே சிலர் பார்க்குற கண்ணோட்டத்தில் தப்பாக தெரியலாம். அதை பற்றி சொல்கிற ஒரு கதையை பார்க்கலாம் வாங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜென் துறவிகள் இருவர் தொடர்ந்து பெய்த மழையினால் ஒரு குடிசையின் கீழ் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தனர். மழை நின்றதும் தங்களது இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்லும்போது வழியில் ஓர் அழகான இளம்பெண் சாலையை கடக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். இதை கண்ட துறவிகளில் ஒருவர், என்னாயிற்று பெண்ணே, ஏதேனும் உதவி தேவையா என்று கேட்டார். பதிலுக்கு அந்த பெண், நான் என் தோழியின் திருமணத்துக்கு செல்ல உள்ளேன். ஆனால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது. நடந்து சென்றால் நிச்சயம் என் அழகிய பட்டுப்பாவாடை பாழாகிவிடும் என்று கூறி வருந்தினாள். கவலைப்படாதே, என் தோள்களின் மீது ஏறிக்கொள். நீ சேர வேண்டிய இடத்தில் உன்னை சேர்த்து விடுகின்றேன் என்று கூறிவிட்டு அவளுக்கு உதவி புரிந்தார். திரும்பி வரும் வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருப்பது போல அவருக்கு தோன்றியது. ஏன் என் மீது கோபமாக உள்ளீர்கள் என்று கேட்க, அதற்கு அவர், நாம் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி தொட்டு தூக்கலாம்? இது தவறானது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார். மனதில் கெட்ட எண்ணம் இல்லாமல் செய்யும் எதுவுமே தவறில்லை. நாம் பார்க்கும் விதத்தில்தான் உள்ளது நல்லதும் கெட்டதும். தூக்கிய அந்த பெண்ணை அப்போதே நான் இறக்கிவிட்டேன். நீங்கள்தான் அந்த சம்பவத்தை இறக்காமல் மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் உதவி செய்த அந்த துறவி. இந்த அற்புதமான கருத்துள்ள கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.